வணக்கம். தன்னைத்தானே பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய ஒரு தர்பூசு தான். தர்பூசு டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு நபர். அது உண்மையிலேயே டாக்டருக்கு படிச்சதா, சர்டிஃபிகேட் வச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா, அது தொடர்ந்து ஒவ்வொரு இடங்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்னன்னா, போய் நசரத் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. காவல்துறையினர் மாக்காப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கல, புகழை கூப்பிட்டு விசாரிக்கல, கானா வினோத்தை கூப்பிட்டு விசாரிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. உடனேலாம் கூப்பிட்ட உடனே இவர் கொடுத்தோடனே உடனே போய் ஆளை ஏற்றிட்டு இவங்களை மன்னிப்பு கேட்க வச்சு அவங்கள உடனே சிறையில் தள்ளுறது போகிறது இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இரும்பு கம்பியில் அடித்தாங்க அப்படின்னு இவர் எதை வேணாலும் சொல்லலாம். இவரே தடுமாறி கீழே விழுந்துருக்கலாம், காலில் அடிபட்டுருக்கலாம், முட்டியில் அடிபட்டுருக்கலாம். இரும்பு கம்பியை கொண்டு அடித்ததுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் காட்டுற காயம். இந்த காயம் எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத திவாகர் சொல்கிறத வச்சு முடிவெடுக்க முடியாது. அதே போல் மாக்காப்பாடு என்ன சொல்கிறாரு, புகழ் என்ன சொல்லணும், அது இல்லாமல் கானா வினோத் என்ன சொல்கிறாரு, இவர் புகார் கொடுத்த எல்லாத்தையும் வச்சு விசாரிக்கணும். விசாரிக்கிறது உடனேலாம் விசாரிக்க முடியாது. தேர்தல் நேரம் வேறு, காவல்துறைக்கே பற்றாக்குறை வேறு, அவங்களுக்கு இருக்கிற இப்போ டென்ஷனில் இந்த தர்பூசு வேறு வெயில் நேரத்தில் அது படுத்துகிற பாடு இருக்குல்ல, பயங்கரமான பாடு. தர்பூசுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே நடக்கலை. அது என்னென்னா, இந்த குக்கு வித் கோமாளி விஜய் டிவி ஒருத்தனை வளர்த்து விட்றாங்க. வளர்த்து விட்ட பிறகு அது விஜய் டிவி மேலே கை வைக்கும்ல, அந்த மாதிரி வேலையை தான் பண்ணியிருக்காரு. இனிமேல் ஜென்மம் இருந்தாலும் சரி, விஜய் டிவியில் தர்பூசை கூப்பிடவே மாட்டாங்க. அவ்வளோதான், பழத்தை பிழிஞ்சு கொட்டையை எடுத்து வெளியே தூக்கி போட்டாங்க. இனிமேல் தர்பூசை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. காரணம் பார்த்திங்கன்னா, தர்பூசு நடந்துக்கிட்ட விதம். அது இல்லாமல் இந்த கடந்த குக்கு வித் கோமாளியில் அவர் கோமாளியாக வந்தார். சரி, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது பெருசாக மக்கள் யாருமே ரசிக்கலை. பிக் பாஸுக்குள்ளே போனார். நடுவில் பிக் பாஸுக்குள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஃபேமிலியை ரொம்ப புகழ் அதிக அளவில் போயிடுச்சு, உலக அளவில் என்னுடைய புகழ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நினச்சிக்கிட்டார். அவராக நினச்சிக்கிட்டார். மக்கள் யாருமே பெருசாக அவரை பற்றியும் ஒன்றும் கன்சிடர் பண்ணவே இல்லை. அவருடைய வீடியோஸ் கீழே கமெண்ட் கெட்ட கெட்ட வார்த்தையில் நிறைய கமெண்ட் போடுவாங்க. அண்ணே, நீ பயங்கரமான ஆளுண்ணே அப்படின்னு போட்டோம்னா, அந்த ஒன்றை மட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்குவார். எடுத்துக்கிட்டு அதை மட்டும் உயர்த்தி பேசிகிட்டே இருப்பார். அப்படி தான் நடிப்பாருக்குன்னு சொன்னது. அப்புறமா நீ சூர்யாலாம் பின்தள்ளி எங்கேயோ போயிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ தர்பூஸோட அதுதான் செயல்பாடுகளே. தர்பூஸ் இப்படி பண்ணுது அப்படிங்கும்போது எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, லேடிஸ் விஷயத்தில் பயங்கரமான வீக்னஸ்ஸு. அதுவும் திவ்யாவை பயங்கரமாக துரத்திக்கிட்டே இருந்தாப்புல. திவ்யா பிடி கொடுக்கவே இல்லை, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஏன் பிரச்சனை, ஏன் பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்து இயல்பாகவே காமெடி வரக்கூடிய ஒரு நபர். அவர் காமெடியாக பேசுவார், எல்லாமே செய்வார். அவர் கூட செட்டு சேர்ந்து இவர் போய் படுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக கொரட்டை. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும். பகல்லையும் முழிச்சிருக்கல, தூங்கிட்டோம்னா நாய் கத்தும், நைட்லேயும் தூங்க முடியல, ஒரே கொரட்டை சத்தம், வெளியே படுத்தா கொசுக்கடி, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த ரூம்குள்ளே படுக்க விடாமல் டார்ச்சர் மேலே டார்ச்சர். அது இல்லாமல் பாடி ஷேம் பண்ணுறாரு. சின்ன பிள்ளை மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாடி ஷேம் பண்ணுறாரு. அப்புறமா ஜாதியை பற்றி பேசுகிறது, இப்படியே தொடர்ந்து அவருடைய டார்ச்சர். பெண்களுக்குமே டார்ச்சரு. இப்படி தொடர்ந்து பிக் பாஸில் பண்ணார். அவரை மக்கள் பிடிக்கல, எலிமினேட் பண்ணி வெளியே விட்டாங்க. முதல் 4 வாரம் யார் தெரியுமா, நான் தான் ஃபேமஸ்ஸு, பிக் பாஸ் வீட்லேயே நான் தான் ஃபேமஸ்ஸு, நான் தான் டாப்பில் இருந்தேன். அப்புறம் எதுக்கு 52 நாளில் ஒன்று வெளியேற்றினாங்க அப்படின்லாம் அது யோசிக்காது. முதல் 4 வாரம் நான் இருந்தேன்ல, டாப்பில் இருந்தேன்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே இருக்கிற போட்டியாளர்கள் யாருக்கும் பெருசாக தெரியலன்னு அர்த்தம். அதனால வேறு யார் இருக்கா, அவங்களுக்காக ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். சரி, அந்த இது திவாகருக்காக பார்த்தாங்க, பிக் பாஸ் பார்த்தாங்க, அப்படி இப்படின்னு இதெல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் வெளியே வந்த பிறகு நான் பிக் பாஸை பார்க்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. யாருமே விஜய் சேதுபதிக்காக பார்க்கல, அங்கே கலந்துக்கிட்ட போட்டியாளர்களுக்காக யாரும் பார்க்கவே இல்லை, திவாகருக்குமாக மட்டும்தான் பிக் பாஸ் பார்த்தாங்க. சரி, இந்த சீசனில் குக்கு வித் கோமாளிக்கு திவாகரை கூப்பிடல. ஆனால் திவாகராக போகிறாரு, குக்கு வித் கோமாளிக்கு போகிறாரு. போகும்போது சரி வந்துட்டான், ஏதோ ஒன்று கிடைக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்தாச்சு, அண்டாகா கசம் அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பானது பண்ணாப்புல. அந்த இதில் பார்த்திங்கன்னா, சீரியல் நடிகைலாம் வரும்போது அவங்கள்ட்ட டபுள் மீனிங்கில் பேசுகிறது, அது இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறது, இதெல்லாம் ஒரு காமெடியாக இவராக நினச்சிக்கிட்டு தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பிக்காளித்தனமான ஒரு விஷயம். இந்த விஷயம் இப்படி பண்ணுற விஷயங்கள் அப்பயே பிடிக்கல. எல்லாருமே போய் மாக்காப்பானந்திட்ட போய் சொல்கிறாங்க. மாக்காப்பானந்து என்ன பண்ண முடியும், நான் ஹோஸ்ட்டுமா, நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறவங்கள்ட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க போய் அவங்கள்ட்ட பண்ணிடுறாங்க. அவங்கள்ட்ட பண்ணோன்னே இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க கூப்பிட்டு அப்பா நீ இதோட முடிச்சுக்க, அவனை விரட்டி விடும்போதா அப்படிங்கிற மாதிரி 2 நாள் மட்டும் ஷூட்டிங், 2 நாள் ஷூட்டிங் அப்புறம் விரட்டி விட்டாங்க. இப்போது அதில் இருக்க ஹோஸ்ட் இப்போ குக்கு வித் கோமாளிக்கு வர்றாரு. அப்பயே என்ன அண்டகாகாசத்தில் மாக்காப்பானந்தினால தான் என்னை தூக்கி விட்டாங்க, மாக்காப்பானந்து எனக்கு எதிராக செயல்படுறான், எனக்கு 8 கோடி மக்கள் இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசினாப்புல.
இதையும் விட்டுட்டாப்புல. சரின்னு விட்ட பிறகு இப்போ குக்கு வித் கோமாளிக்கு வராப்புல. வந்தால் சரி போய் தொலைறான், போன ட்ரிப்பு கோமாளியாக இருந்தான், இந்த ட்ரிப்பும் இருக்கட்டும், எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போம், இல்லை அப்படின்னா பாதியிலே கழட்டி விட்ருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து சேர்த்துருக்குறாங்க. சேர்த்த பிறகு வந்து என்னன்னா அறந்தாங்கி நிசா அவங்க வீட்டுக்கார் அவங்களுக்கு கோமாளியாக போகிறாப்புல. போகும்போது இவர் என்ன செய்யணும், இது காமெடியே கிடையாது, இது வந்து மாகாபானந்த் சொல்கிற ஒரு விஷயம். மாகாபானந்த் சொல்கிற இந்த விஷயத்தில் அவர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் அறந்தாங்கி நிசான்னு சொல்லலை, இது வந்து இதுதான் தர்பூசு சொன்னது தான். அறந்தாங்கி நிசா கூட தான் நான் இருந்தேன் அக்கான்னு தான் சொல்லுவான் அவன் ஆரம்பத்தில். ஆனால் போக போக என்ன தெரியுமா செய்வான், வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுவான். அதே போல் தான் பார்வதிக்கு பிக் பாஸ் வீட்டில் செஞ்சான். அதே வந்து குக்கு வித் கோமாளியில் அறந்தாங்கி நிசா கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான், தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்காரோட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், என் கூட ஒரு நாள் வாழ்ந்துப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். இது வந்து காமெடி கிடையாது, காமெடி மாதிரி ஒரு விஷயம் வந்து கேவலமான ஒரு விஷயம். அவனுடைய மன எண்ணம் என்ன, மன ஓட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே புரியுது. ஆனால் இதை வந்து என்ன செய்கிறாங்க, அறந்தாங்கி நிசா இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பின்னாடி நின்ற கானா வினோத், இந்த குக்கு வித் கோமாளியில் பின்னாடி நின்ற கானா வினோத் வந்து இந்த விஷயத்தை கேட்டுறாப்புல. கேட்டுட்டு இது காமெடியாயா, ஒரு ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி வந்திருக்கிறாங்க, நாளைக்கு நீ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்க முடியாது, இது வந்து நீ இப்படி பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது புகழும் வந்து கேட்குறப்பல, இதெல்லாம் காமெடியா, நீ இப்படி பேசுகிறது நல்லா இருக்கா, அசிங்கமாக இல்லையா, அநாகரிகமாக தோணலையா உனக்கு, நீ எல்லாம் என்ன வயசாச்சு உனக்கு, இவ்வளோ வயசான பிறகு உனக்கு புத்தி இன்னும் வரலையான்னு சொல்லி புகழ் வந்து அவர் பேசியிருக்காப்புல. மாகாபானந்தும் பேசியிருக்காப்புல, திட்டிருக்காப்புல, இப்படியெல்லாம் இது பண்ணாதேன்னு சொல்லிட்டு. அப்புறமா இல்லை இந்த ஆளை வெளியே தள்ளிடுங்க, வேணாம், இந்த கோமாளியே நமக்கு தேவையில்லை, விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. அதான் நடந்திருக்கு, சம்பவம் அதான் நடந்திருக்குது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு வந்து ஏற்கனவே அண்டாகாகசத்தில் மாக்காப்பா வந்து நம்மளை சேர்த்துக்கல, நம்மளை விரட்டி விட்டான் அப்படிங்கிற ஒரு கோபம் மாக்காப்பா மேலே இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கானா வினோத்து மேலே இருந்துச்சு. இவங்க 2 பேர்த்துக்கும் சப்போர்ட்டாக புகழ் வந்தாப்புல, இல்லை புகழையும் சேர்த்துக்கிட்டாப்புல. புகழும் வந்துட்டாப்புல. புகழுக்கு என்ன தெரியும், என் டேலண்ட் வருமா, என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல புகழுக்கு, நீ என்ன வளர்ந்துருக்கிற, புகழ் கேட்குறது தான், நீ என்ன வளர்ந்துருக்கிற, உன்னுடைய வளர்ச்சி என்ன, எங்களுக்கெல்லாம் தெரியலப்பா உன் வளர்ச்சி என்னன்னு, நீ வளர்ந்துருக்கேன்னு நீ தான் சொல்லிக்கிற, எங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ குக்கு வித் கோமாளிக்குள்ளே புகழ் வந்து முதல் சீசன்லேருந்து இருக்காப்புல, சீனியர் கோமாளி அவர் தான். மீதியெல்லாம் வர்றவங்க போகிறவங்க என்ன வராங்க, சரத் வராப்புல, பாலா வந்தாப்புல, குரேஷி வந்தாப்புல, அவங்களுக்கு வேறு வாய்ப்புகள் வர அவங்க போயிட்டே இருக்காங்க. என்ன வாய்ப்பு வந்தாலும் நம்மளை வந்து வளர்த்து விட்டது குக்கு வித் கோமாளி தான் அப்படிங்கிறதுல புகழ் வந்து என்ன செய்கிறாப்புல, குக்கு வித் கோமாளிக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுப்பாப்புல. எவ்வளோ ஷூட்டிங்கில் அவரெல்லாம் ஹீரோவாக நடித்த சில படங்கள்லாம் வரும்போது கூட, ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட குக்கு வித் கோமாளி ஷூட் அப்படின்னா லீவை போட்டுட்டு உடனே வந்துருவாப்புல. அந்த மாதிரி தான் இருந்தாப்புல. புகழ் வந்து அவரெல்லாம் சாதாரணமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனுஷனுங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய வலி கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் வந்து புகழ் வந்து இருந்திருக்காப்புல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, திவாகரோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டேன்ல, காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், உடனே கூப்பிட்டு விசாரிக்கணும். என்கிட்ட வந்து ஸ்டேஷனில் வந்து மாக்காப்பானந்து என்கிட்ட மன்னிப்பு கொடுக்கணும். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நீ என்ன படிச்சிருக்கேன்னா நீ எதுக்கு கோமாளியாக போகிற, நீ ஹீரோ மெட்டீரியல் தானே பிக் பாஸ் வீட்டில் சொன்னேன், நகைச்சுவைங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஹீரோயிசம் தான் அப்படின்னு வேறு சொல்கிறேன், எல்லாமே சொல்கிற, எதுக்காக கோமாளியாக போகிற, எதுக்காக கோமாளியாக நீ போன, உன்னை யார் கூப்பிட்டா, நீயா போகிற இடத்துல உன்னுடைய செயல்பாடுகள் பிடிக்கல, விரட்டி விட்றாங்க, விரட்டி விட்டா நீ போயிடணும்ல, அசிங்கப்பட்டுட்டு ஏன் இருக்க, நான் என்ன படிச்சிருக்கேன் பார்த்தியா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் பார்த்தியா, நீ படிச்சிருக்கிறது எதுக்கு, படிப்புங்கிறதே என்ன, நீ உன்னுடைய நடத்தையை பிரதிபலிக்கிறதா இப்போ படிப்பு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து தான் கானா வினோத்து, மாக்காபானந்து எல்லாருமே வந்து காவல் நிலையத்தில் வந்து விசாரணைக்கு ஆஜரானாங்க. அவங்க தரப்பில் நியாயத்தின்னு சொன்னாங்க, வீடியோ ஆதாரங்களை எல்லாத்தையுமே காட்டினாங்க. ஒரு சீரியல் நடிகிட்ட வந்து தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதே பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும், திவாகரோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவன் கண்டென்ட்லாம் கிடையாது, அவன் வந்து வேணும்னே வந்து லேடிஸ்கிட்ட வந்து லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கான், வெறி கொண்டு அலையிறான், அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அலையிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி பேசினா கானா வினோத் ஜாதியை பற்றி, சேரி பையன், அந்த பையன், இந்த பையனை அதை பற்றி பேசுகிறது, இவங்க 3 பேருமே யார், புகழ் என்ன கேஸ்ட்டுன்னு தெரியாது, மகாப்பா என்ன கேஸ்ட்டுன்னு தெரியாது, ஆனால் கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாம் சேரி தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ போய் கமிஷனர்கிட்ட கொண்டு கொடுத்தான். ஸ்டேஷனில் வந்து என்கொயரி அப்படிங்கிறதுல மாகாபானத்து இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது, அவர் தெரிஞ்சவர் மூலமாக வந்து இந்த கேஸை அமுக்க பார்க்குறாருன்னு சொல்லிட்டு கமிஷனர்கிட்ட போய் கொண்டு கொடுத்தான். கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேயும் பிரயோஜனப்படலை. கிளம்பி நாங்கள் விசாரிக்கிறோம், கூப்பிடும்போது வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. அங்கேருந்து மதுரைக்கு வந்துட்டான். சரி கையில் காசு இருக்காது,
யாருமே இப்போ வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூ கொடுத்தார்ல மாகாபானந்து, அதில் ஒரு விஷயத்தில் மாகாபானந்து வந்து கொஞ்சம் அப்படியே தென்னாவட்டு காட்டுறதான் ஆரம்பிக்கிறார். அவன் சொன்னது தான் இந்த திவாகர் தர்பூசி சொல்கிறது தான் என்னென்னா, ஒரு 18 ஒரு நாளைக்கு வந்து அவர் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அண்டகா கசன் ஷோவில் வந்து இன்டர்வல் டயத்தில் அவர் சரக்கு அடித்தார், சிக்கனை எனக்கு கூட ஊட்டி விட்டார், நான் சரக்கு அடிக்க மாட்டேன் அதனால் சரக்கு வேணான்ட்டேன், சிக்கனை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றச்சாட்டை யார் வைக்கிறது? திவாகர் வைக்கிறப்பல. இதை வந்து ஒரு செய்தியாளர் கேட்குறாரு. அந்த இடத்துல வந்து மாகாப்பா கொஞ்சம் கோவப்படுறாரு, செய்தியாளர்கிட்ட கோவப்படுறாரு. நீ எப்படி வந்து இப்படி கேட்கலாம்? அவன் சொல்லுவான் 1008 சொல்லுவான். 1008 சொன்னாலும் யார் மேலே குற்றம் வைக்கிறாங்களோ அவங்கள தான் கேட்கணும். கானாவினத்தை வந்து குடிச்சிட்டு வந்து அவன் பேசினான், குடிச்சிட்டு வந்து ஷோக்கு வந்தான் அப்படின்னு சொல்லலை. புகழ் குடிச்சிருக்காப்புல, மாகாப்பா குடிச்சாப்புல, மாகாப்பா குடித்ததை நான் பார்த்தேன், பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த விஷயத்த வந்து கேட்டால் நான் அப்படி தான் பேசுவேன். என்னப்போ நான் 18 மணி நேரம் நிற்கிறேன், 18 மணி நேரம் உழைக்கிறேன், 18 மணி நேரமாக நான் நின்றுட்டு ஷோவில் நின்றுட்டு தண்ணி அடிச்சுட்டு அப்படி நிற்க முடியுமா? அவன் சொல்கிறான்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, அவன் சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக பொய்யான்னு கேட்குறது ஒரு செய்தியாளரோட வேலை தான். இந்த இடத்துல வந்து மாகாபானது ஒரு ஆட்டிடியூடு காட்டுறாப்புல, அது சரி கிடையாது. செய்தியாளர்கள் கேட்டால் பதில் சொல்லணும், எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா எதுக்காக காவல் நிலையத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. சரி, மாகாபானந்து இப்படி பண்ணட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கானாவினத்து கூட சொன்னார் மாகாப்பிட்ட, சும்மா ரியா கொஞ்சம் இது பண்ணாத அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாப்புல. அது சரி கிடையாது. மாகாபானதை அதை திருத்திக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் புகாரை வந்து திவாகர் கொடுத்துருக்காப்புல. திவாகர், நீ இபி ஆஃபீஸுக்கு போ, ரயில்வே ஆஃபீஸுக்கு போ, எல்லா ஆஃபீஸுக்கும் போ, என்னென்ன ஆஃபீஸ் இருக்குதோ எல்லா ஆஃபீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட்டு கொடு. உன்னை பற்றி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். உடனே முதல்லாம் வந்து நீ பெரிய செலிப்ரிட்டிஸு அப்படி இப்படின்னு உன்னை நினச்சி எல்லாமே கூப்பிட்டு இருந்தாங்களா? இப்போ உன்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, சீண்ட மாட்டேங்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ விஜய் டிவியில் எல்லா வாய்ப்புகளையும் நீ இழந்துட்ட தெரியுமா? இந்த ஒரு சின்ன விஷயத்த அங்கேயே பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த, எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்க வேண்டிய ஒரு இடத்துல நீ வந்து தற்பெருமையில் அழிஞ்சு போயிட்டுருக்கிற. அது தெரியுதா தெரியலையா? ஒவ்வொரு படத்துலையும் நான் நடிச்சிட்டேன், 5 படத்தில் நடிச்சிட்டேன், 10 படத்தில் நடிச்சிட்டேன். இந்த மாதிரி பீலாக விட்டுக்கிட்டு ஒரு நோயாளி போல் அலையிறது நல்லது கிடையாது. இது வந்து உனக்கு தான், உன் எதிர்காலம் தான் பாதிக்கப்படும். திரும்பவும் பார்த்துக்க, பிசியோதெரப்பி கூட கிடைக்காம போயிடுவாங்க. பொம்பளை விஷயத்தில் நீ வீக்குன்னு சொல்லி பொது வழியில் போட்டு உடச்சிட்டாங்க. இனிமேல் லேடிஸ் பிசியோதெரபிஸ்ட்டு லேடிஸ் எல்லாம் வந்து உன்ட்ட வந்து பிசியோதெரப்பி பண்ணிக்க வரவே கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உன் பேர் டேமேஜ் ஆச்சு. கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிற, உனக்கு வந்து பொண்ணு கொடுக்குறது கூட இனிமேல் யோசிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஓடி போச்சு, சூழ்நிலைகள்லாம் ஓடிடுச்சு, மாறிடுச்சு எல்லாமே. நீ பார்த்து இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தர்பூஸ் வந்து பழத்தை புழிஞ்சு கொட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து கூல் சுரேஷ் வேறு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் பயங்கரமாக கத்திருக்காடா போய். நான் அது எப்பயுமே பாதி கூல் சுரேஷ்லாம் அரை மெண்டல் மாதிரி தான் கத்தும். அது வந்து திவாகரை வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன். நீ பேசுனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயங்கர கோவம் வருது. கண்டிப்பாக நீ பேசுனது தப்பு. என்னடா ஜாதி, உன்னை செருப்பாலே அடிப்பான்டான்னு செருப்பை கலட்டி தூக்கி காட்டிக்கிட்டு இருக்காரு. இது அநாகரிகமான ஒரு செயல் தான். கூல் சுரேஷ் பண்ணாலும் அது தப்பு தான். ஆனால் என்ன, வாட்டர்மெலானுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, கூல் சுரேஷுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் வருது. பார்க்கலாம். இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவன் பேசுகிறதுல, திவாகர் பேசுகிறதுல ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக சொல்கிறான். சம்மந்தப்பட்டவங்க அறந்தாங்கி நிஷா, சுனிதா அங்கே இருந்தாங்க, ஸ்பாட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுல இருக்கான். இவனுக்கு என்னன்னா, இவனை பற்றியே பேசணும், இவனை பற்றியே பரபரப்பாக இருக்கணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இவனை பற்றியே பேச வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறான். இது மாதிரி தான் பேசுகிறான், அது மாதிரி தான் நடந்துக்கிறான். இப்போவும் அது போல தான். இப்போ அறந்தாங்கி நிஷா வந்து அவர் கூட தான் நான் கோமாளியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா. இப்போ அறந்தாங்கி நிஷா இதுக்கு பதில் சொல்லணும். கூட இருந்து சுனிதா இருந்துச்சு, சுனிதாவும் வந்து தடுத்துச்சு இவங்க அடிக்கும்போது, சுனிதாவும் வந்து பதில் சொல்லணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அறந்தாங்கி நிஷா, சுனிதா இப்படின்னு வந்து இந்த தொடர் வந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இவன் வந்து இன்னொரு 6 மாதத்துக்கு இவன் தான் டாப்பிக்காகவே இருப்பான் சோசியல் மீடியாவில். அதனால பார்த்தீங்கன்னா, இவனை கண்டுக்காதீங்க, சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லி மாகாபானந்து, புகழ், கானாவினோத்து எல்லாமே சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதை பற்றி தான் பேச வைக்கிறான் பார்த்தீங்களா தர்பூசு. அதுதான் அவனுடைய ப்ளஸ் பாயிண்ட். அவன் பேச வச்சுக்கிட்டே அவன் மக்கள் மத்தியில் தர்பூசுன்னு இருக்கணும். சோசியல் மீடியாவில் எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ நான் பேசலையா, இப்போ ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயந்தான், இந்த கன்றாவி தான். பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த கூல் சுரேஷ் போன்ற நபர்கள் எல்லாம் இப்போ செருப்பை கழட்டி தர்பூசை அடிக்கணும்னு நினைக்கிறது, இந்த பேசுகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது
அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசு. நன்றி, வணக்கம்.